ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம். நம்முடைய விசுவாசம் தேவனாகிய கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, அது நம்மை ஜெயவான்களாய் இந்த பூமியிலே மாற்றுகிறது. நம் தேவனாகிய கர்த்தர் பேரில் நாம் வைத்திருக்கிறோம் நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு 2 காரியங்களில் ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. முதலாவது ஒரு காரியம், ஆண்டவர் பேரில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வரக்கூடிய சகல உபத்திரவத்தில் இருந்தும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறதா இருக்கிறது. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு பூமியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவன். சில காரியங்கள் தோல்வி போன்றதாய் தோன்றினாலும் அதிலும் கர்த்தர் ஒரு வெற்றியை வைத்திருப்பார், ஒரு ஜெயத்தை வைத்திருப்பார். ஆரம்பத்தில் அது நமக்கு புரியாது. நாட்கள் உருண்டோடி செல்லும் பொழுது கர்த்தர் நன்மையானதையே நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்வார். நம்முடைய உபத்திரவம் அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், பாடுகள் நம்மை கிறிஸ்துவின் அன்போடு கூட இணைக்கிறது, அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திற்கு நேராய் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அதன் விளைவாக நமக்கு ஒரு ஜெயத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36-37 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பாடுகள், எத்தனை வியாகுலங்கள், எத்தனை விதமான வித்தியாசமான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அவருடைய இரத்தத்தினால் நாம் மறுபிறப்படைந்திருக்கிறோம். நாம் உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தின் உபத்திரவத்தில் இருந்து நாம் மீண்டெழும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த ஆழமான விசுவாசம், அது நம்மை ஜெயவான்களாய் மாற்றுகிறது. இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், பாடுகள் என்று நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுகிறது. அடுத்தது 2வது ஒரு விதத்தில் நம்மை ஜெயிக்க வைக்கிறது ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் என்று சொன்னால் அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பொல்லாங்கனிடமிருந்து நமக்கு ஒரு ஜெயம். பொல்லாங்கனாகிய அப்படிப்பட்ட அந்த சத்துருவின், பிசாசினுடைய தந்திரங்களில் இருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாலிபரே, நீங்கள் பலவான்கள், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். அந்த வசனத்தின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாலிப வயது மாயை, எங்கு பார்த்தாலும் பாவங்கள் பெருகி இருக்கிற இந்த நாட்களிலே வாலிபனுக்கு தேவை, ஒரு வாலிப சகோதரனுக்கு, சகோதரிக்கு தேவையான ஒரு காரியம் வேத வசனம்.
தேவ வசனம் நமக்குள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அந்த வேத வசனத்திற்குள் நாம் இருப்போம் என்று சொன்னால், அது நமக்குள் நிலைத்திருக்கும் என்று சொன்னால், நாம் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். பொல்லாத பிசாசின் தந்திரங்களை நாம் மேற்கொள்ள முடியும். அதிலிருந்து நாம் வெளியே வர முடியும். அந்த கண்ணில் நாம் சிக்கிவிடாதபடி நம்மை காக்கிறது வசனம். பிசாசின் கண்ணியிலிருந்து நம்மை தப்புவிக்கிறது வசனம். ஆகவே வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெயவான்களாய் மாறுவதற்கு வேத வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க முடியும். யோசேப்பு என்ற ஒரு வாலிபனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டே இருந்தது. தகப்பன் வீட்டிலே ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன். சகோதரர் மத்தியிலே பொறாமையினால் அவனை தூக்கி கொண்டு போய் குழியிலே போட்டார்கள். ஆனால் அங்கும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அங்கிருந்து தூக்கி கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையிலே வைத்தார்கள். அங்கும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனால் அங்கிருந்து தவறான குற்றச்சாட்டு நிமித்தமாய் சிறைச்சாலையிலே தூக்கி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் அங்கும் இருந்தார். எப்படி, ஏன்? ஆண்டவர் அவனோடு எல்லா இடங்களிலும் இருந்தார். கடைசியில் அவனை தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தினார், ஜெயத்தை கொடுத்தார். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் இந்த பொல்லாங்கனுடைய தந்திர சூழ்ச்சி கண்ணிலிருந்து ஜெயம் பெற்ற ஒரு வாலிபனாய் இருந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு அவன் இணங்கவில்லை. 9ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு அந்த பொல்லாங்கானுடைய தந்திரத்திற்கு நான் வீழ்ந்து கிடப்பது எப்படி? அதிலிருந்து நான் மீண்டு வர நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பாவத்திற்கு இல்லை என்று சொல்லி ஓடின யோசேப்பு. ஆகவே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனுடைய எல்லா இடத்திலும் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய தாழ்விலும் இருந்தார். அவன் கட்டப்பட்ட நிலையில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அங்கும் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். நாளானது வந்த பொழுது அந்த தேசத்தின் அதிபதியாய் தேவன் அவனை உயர்த்தினார். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் கைவிடாது. அது ஒரு நாள் நம்மை ஜெயத்திற்கு நேராய், ஒரு வெற்றிக்கு நேராய் நடத்தி செல்லும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருதயத்திலிருந்து பிறக்கிறது மனிதனை தீட்டுப்படுத்தும். பொல்லாங்கானாகிய பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்கள் அது எப்படி எங்கிருந்து புறப்படுகிறது பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:23, பொல்லாங்கனிடமிருந்து வரக்கூடிய இந்த பொல்லாத கிரியைகள், பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அது என்ன என்று சொல்லி முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கிறோம்.
அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இவையெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படும், பொல்லாங்கனிடமிருந்து புறப்படுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாங்கானவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆகவேதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகிவிடு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா சகல கிரியைகளையும் விட்டு விலகிவிடு. அது உனக்கு வேண்டாம். அப்பொழுது மட்டுமே நாம் ஜெயவான்களா இந்த பூமியிலே வாழ முடியும். நாம் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபுறப்படைந்திருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம். நாம் உலகத்தை ஜெயிக்க, உலகத்தின் பாவத்தை ஜெயிப்பதற்கு நாம் மறுபுறப்படைந்திருக்கிறோம். நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அது நம்மை ஜெய கிறிஸ்துவுக்கு நேராய் ஜெயிக்கிறவர்களாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை வழி நடத்துகிறது. இதை குறித்து 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொல்லாங்கனுக்குள் மூழ்கி இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய இரத்தத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற உலகம் பொல்லாங்கனுக்குள் மூழ்கி இருக்கிறது, தோல்விக்கினராய் சென்று கொண்டிருக்கிறது. நாமோ கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஒரு ஜெய கிறிஸ்துவின் அந்த பாதையிலே ஜெயமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அந்த ஒரு வெற்றிக்கினராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். இந்த உலகத்தில் பாரமாய் தோன்றுகிற சகல காரியங்களையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பாவம் எங்கேயோ இல்லை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், அதை முடிக்கிறவரும் அவரே. அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்பொழுது நாமும் ஜெயவான்களாய் ஜெய கிறிஸ்துவை ஒரு நாள் முகமுகமாய் சந்திப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவர். இந்த பூமியில் எங்களை தோல்விக்கென்ற அல்ல, ஜெயத்திற்கென்று நீர் வைத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களை ஜெயவான்களாய் மாற்றிருக்கிறீர். இந்த உலகத்தின் போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீர். பாடுகள், உபத்திரவங்களிலிருந்து ஜெயம் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. பாவத்திலிருந்தும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. இனிமா எங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற எல்லா விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பலமடைந்து ஜெயவான்களாய் என்னாலும் இருக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.